மீன் பிடிக்கிறதா இருந்துக்க. மண்ணில் பெருமழை பெய்யணுண்டே. ஐயா ஐயாவு சாப்பிட்டீங்களா? உள்ள ஒரு விநாயகர், அவங்க 2 பேர், 3மே விநாயகர் தான்டா. இங்க இருக்க அட்டையெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு டேட் 29 செப்டம்பர் சண்டே 2024. இதுதான் என் டீம். இன்னைக்கு என் கூட யார் யார் வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்குணா வந்திருக்கார், சரவணா வந்திருக்கான் தம்பி. அடுத்து வந்து ஈஸ்வர் வந்திருக்காப்புல, ஈஸ்வர் குமார். இங்கே பாருப்பா, இருடா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதுடா. ஓகே, ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். ஏண்டா அடுத்து ஹரிஸ் வந்திருக்கேன். அடுத்து கௌதம் வந்திருக்காப்புல. தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். வருண் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சஞ்சய் வந்திருக்காப்புல. இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம சிதம்பரம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இதை போடுறா இங்கிட்டு வாடா, நம்ம இந்த சைடு நின்று எடுப்போம். அதுக்கப்புறம் நான் வந்திருக்கேன். நான் தான் விஜய். என் கூட யார் யாச்சு? நான் தான் பேர் கிரில்ஸ். காட்டுக்குள்ளே போகுமா? இன்னைக்கு நாங்கள் போக போகிற காடு ஓரமா வாடா பக்கத்தில். நாங்கள் இன்னைக்கு போக போகிற மலை வந்து பிரான் மலை. போயிட்டு பார்ப்போம். போகிற வழியில் என்னென்ன கடை இருக்கோ எல்லாத்துலேயும் டீயை குடிச்சிட்டு அப்படியே பிரான் மலையில் ஏறுவோம். இன்றைக்கி என்னென்ன சம்பவம் நடக்கும்போது தெரில. எங்கள் கூட ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஏற்றிடணும். எங்கள் செட்டில் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த இடம் பார்க்கையில் செம்மையாக இருந்துச்சு. அதனால் நிப்பாட்டினோம். நிப்பாட்டி இங்கே பார்த்துக்கிட்டோம். நாங்கள் போகிறோம். அங்கே பாருங்கள் முதல் சம்பவம். நீங்கள் விழுந்துருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு பாருங்கள். முதல் சம்பவம் ஒரு கோல் சரி, ஓகே வாங்க. அந்த சம்பவம் உடஞ்சிருச்சு. இது எப்போ ரெகுலராக நடக்கிறதே, அதனால் இதை பற்றி நாங்கள் கண்டுக்க போகிறதில்ல. ஆனால் எங்கள் அண்ணன் இந்த வீடியோ பார்த்தா தான் என்ன நினைக்கும்னு நினைக்க தெரியல. ஏன்னா இது எங்கள் அண்ணன் வண்டி. சரி, ஓகே. நாங்கள் போக போகிற இடம் அந்த 6 கிலோ அந்த மலையோட உச்சி. இங்கே தான் போக போகிறோம். இவ்வளோ பெரிய மலை நாங்கள் முன்னாடி ஏறினதே இல்லை. அந்த அருக்கு போடுறோம். அதான்டா மலை. இப்படியே இந்த டோராவின் பயணங்கள் மாதிரி இப்படியே ஏறி 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 போய் அந்த உச்சிக்கு போக போகிறோம். போயிட்டு அங்கே என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ பிரான் மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இவ்வளோ தூரம் ஏறணும். எப்படியும் இல்லை, நம்மளாம் ஏற போகிறாங்க தெரியல. எப்படி ஏறிடுவியா அண்ணே? அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி காலை வச்சு ஸ்டெப் வைக்கணும்னு. மலையை பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குது. சரி வாங்க, பின்தொடங்க போகும். பின்தொடருங்க. இன்றைக்கி வந்து சரியான கூட்டம். வண்டி வந்து இங்கே தான் பார்க் பண்ணணும். வேறு எங்கேலாம் இடம்லாம் இல்லை. முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். வேறையே முடியாது. அவர் வந்து ஸ்டைலாக தான் நடப்பார். ஸ்டைலுக்கு 2000 ஏறணுமே நண்பா. இதெல்லாம் ஒரு விஷயமா? பேனர் கட்டா பேனர் கட்டாங்க. அது என்னடா ஸ்ரீ மாதாஜியே நடந்திருக்கோம். இதை வந்து நம்ம சோசியல் சயின்ஸில் என்ன படிச்சிருக்கோம்னா, பாரிங்கிற ஒருத்தரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். முல்லைக்கு தேர் கொடுத்தால் பாரி அப்படின்னு இருக்கும்ல. அவர் ஆட்சி பண்ண நாடு தான் இந்த நாடு. இப்போ அவரோட இதுதான்டா, அவரோட கோயில், அவரோட ஊர் தான், அவர் ஊர். இப்போ வந்து இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட கடைசி மலை வந்து இந்த இந்த மலை தான், பிரான் மலை தான். அதுக்கப்புறம் என்ன வேற என்ன இதோட சிறப்பம்சம் இருக்குன்னா, 2000 அடிக்கு மேலே இருக்குமா. இன்னைக்கு வந்து 2000 அடியில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். 2000 அடிலாம் சால்ட்டுன்னு. 2000 அடி தான் இருக்கு. குறைச்சிதான் நம்மள ஒரு அடி போல தானே. அப்போ வா, தளபதி இங்கே பாருங்க,
2026 சிஎம் சிஎத்தை பாருங்க. மஞ்சள் பாய்ஸ். மஞ்சள் பாய்ஸ் டைட்டில் கார்டு மாதிரி இருக்குண்ணே. அவ்வளோதான் நம்மளோட எனக்கு தெரிஞ்ச வரையும். எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஒன்று தெரியாது. வரலாறு தானே. இப்போ மலையை பார்க்குறப்ப என்ன சொல்லணும்னு தோணுதா, இப்போ பிறரின் அன்புக்கு ஏங்குவதை விட பிரியாணி சாப்பிட்டு தூங்குவதே மேல். ரீல்ஸில் பார்த்தேன். கிளைமேட்டு மாறிடுச்சு டக்குன்னு, நல்லா இருக்கு. சரி அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலெல்லாம் சோசியல் சயின்ஸ் ஒன்றும் தெரியாது. நாங்களாம் வந்து மக்களே மக்கு. சரி நம்ம வந்திருக்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்போம். சோசியல் சயின்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்க நான் வரல. நாங்கள் வந்திருக்கிறது விளாக் எடுக்க, இங்கேருந்து நடக்கிறதுக்கு. நாங்கள் தேவகோட்டையிலேருந்து 60 கிலோமீட்டர் தான் இந்த ஊர். எனக்கு இப்படி ஒரு ஊர், இப்படி ஒரு இடம் இருக்குது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நாங்கள் சுற்றினதே இல்லை, இப்போ தான் சுற்ற ஆரம்பிச்சிருக்கோம். வெல்கம் டு பிரான்மலை விளாக்ஸ். வாங்க. வாங்குறது தெரியாமல் போங்க, மூச்சு வாங்க தெரியாமல் வாங்கிருச்சு. அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடுவில் ஆத்தாடி ஆத்தா. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது, அங்கே போவோம். ஆமாம் கொட்டுக்காளி படத்தில் வர மாதிரி ஒரு கோயில் இருக்குது, அது போய் பார்ப்போம். அடி சக்கே சக்கே ஆத்தாடி ஆத்தா. நல்லா இருக்குல்ல சாமி. காலையில் தாண்டா சாமி கும்பிட்டுருக்காங்க. தேங்காய் உடச்சுக்காரன் பாருங்க. அதெல்லாம் உனக்கு முன்னாடி இங்கே இருக்கிறதுக்கு சாப்பிட்ருக்குங்க. நாய்க்குட்டி சென்டரில் ஆத்தாடி அப்படி கத்தன எப்படி? ஓகே, இங்கனே ஒரு ஆயா சர்பத் கடை போட்டிருக்காங்க, வேணுங்க ரவ குடிங்க. ஆயா ஃப்ரீ ப்ரொமோஷன். இங்கே ஏதோ இருக்குது, இந்த வழியாக தான் போகணும். போப்பா. மோனே என்னடா இப்படி வர்றேன்? நான் தான்டா அண்ணே, நான் ஆளை கூப்பிட்றேன். ஓகே, நான் பாதி தூரம் கூட ஏறல, எல்லாரோட மூஞ்சியும் ஒரு தடவை எடுத்துருவோம். பாப்பா நீ டே போப்பா. இது நம்ம டீம் இல்லையோ? மண்ணில் பெருமழை பெய்யணுண்டே. வளகு சிறப்பாக போகுது பிறந்த நாள். சரி, அடுத்து சர்பத்து கடை இருக்கும், அங்கே தண்ணி வாங்கிக்கலாம். அங்கேயே நிற்கிறியவா? ஏறு. கூட்டத்தில் ஒரு மாடுக்கு வந்து முறை தள்ளிடுச்சு. தண்ணி வைக்கல, அதான் பிரச்சனை. தண்ணி கொடுத்துருந்தா கூட வந்துருக்கேன். வரமாட்டேங்குது அந்த மாடு. சும்மா அப்போ காப்பிரைட் அடிப்பாங்க சனிங்க. சேகுண்டா சுத்தமாக வழியே இல்லை. வழியில் வாப்பா ஏறு. இங்கே உட்காரலாம் வா. உள்ள தெரியுது பிளாக் இருக்கு, லைட் அடிக்கவா? போனிடா வீடியோ ஏன் அதில் தானே எடுக்கணும்? தெரியாது ஒண்ணுமே. மீன் பிடிக்கிறதா இருந்துக்க. அது எங்கடா பிடிக்கிறான்?
குர்ராடாப்பா அவனை குடுறா அந்த சைடு வரேன். விழுந்துடாத கேமரா முக்கியம். ஒவ்வொரு செட்டு தங்கண்டா. இந்த வரேன். வச்சிரு இவன் குடிக்கல. வெளியில சோடா குடிச்சிட்டீங்களாப்பா? கிளாஸ கொடுங்கப்பா. கிளாஸ கொடுங்க. இல்லை போடுங்க. எத்தனைப்பா உங்களுக்கு? 8 சர்பத்துக்கா? 420. ஆ தண்ணி பாட்டில் 420. அப்போ நான் தப்பாதான் சொல்லியிருக்கேன். 420ஆக்கா? ஆமாண்டா, தேட்டரில் கூட 25 ரூபா தானடா. வாங்கடா, ஒவ்வொரு ஆள் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்கடா. சொல்கிறா. அருமையா இருக்கு. முடியல. இங்கே ஒழுங்கா அப்பா சொல்லு. முடியல. பேத்துறான் கடுப்பேத்துறான். அட்டையாவது கொட்டையாவது. நான் வந்து அந்த கடையில் உள்ளவரை கொல்லாமட மட்டும் என்ன கதைன்னு சொல்லிடு. எதனால வச்சிருக்காருல வாட்டர் கேன் ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. 25 ரூபா. அது 20 ரூபா தான். போகும்போது கல் எடுத்துட்டு போறேன், கொல்ல போறேன். ஸ்டேட்மெண்ட். வா சொல்லுங்கடா. நீ வாடா மூட்டு. என்ன எங்கள்கிட்ட ஏன் கேட்குற? உனக்கு என்ன தோணுது? தோணுது நம்மளோட உழைப்பை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. உழைப்பு என்னடா மாற்றி சொல்லிட்டேன்னா இருக்காரு நம்மளோட வரேன். இன்னும் ஒரு யானையை காணாம. நம்மளோட என்னமோ சொல்ல வந்தேன்டா நான். போடா முண்டை. இங்கே இருக்க அட்டையெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. கிட்டத்தட்ட பூரா மாதிரியே இருக்கு. அண்ணே, ஆ மனிதனுக்கு தேவை இங்கே இருக்குதா? ஆமாம். ஒரு இடத்துக்கு போகும்போது நடந்துட்டு வருது. ஏன்டா இதே இவனை கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லுங்கடா. பாட்டி இங்கே சரியான செங்குத்தாக இருக்கு. போங்க. 360 சூத்துல மாட்டிக்க. சரி திரும்புடா. சரியான வைப்பாண்டியா. வா அழகா இருக்குல்ல. ஆத்தாடி பாரி எப்படி தான் சொல்லியிருப்பாரோ. சரி போகலாம். சரியான செங்குத்தாக இருக்குது. உட்காந்து போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ செங்குத்தாக இருக்கும் போல் இலைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எல்லாமே ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. அது சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வாட்டர் கேன் வந்து 20 ரூபா, தண்ணி பாட்டில் வந்து இங்கே 50 ரூபா. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. சர்பத்து கூட ஒரு 40 ரூபாய்க்கு ஓகேதான். அடுத்த கடையை வந்துருச்சுடா. இங்கே இருக்காது. எல்லாம் அதே ரேட்டு தான் இங்கேயும். அக்கா சர்பத்து 40, ஒரே ரேட்டு தான். மோர் 40 தானேக்கா? சும்மா சொல்லுங்கள், அப்போ தான் எல்லோரும் பார்த்து உங்கள் கடைக்கு வருவாங்க. வர்றவங்களும் வரமாட்டாளோ? அதெல்லாம் பேச மாட்டாக்கா. யாரு? ஐயோ அது தப்புக்கா. நாங்கள் அப்படி இல்லை, நாங்களாம் நல்ல பேரு. நாங்கள் வந்து காரைக்குடி, நாங்களாம் நல்ல பேரு. சொரவா பட்டி சாயா அம்மா எல்லாமே ஒரே விலை தான். மோர் 40, சர்பத்து 40. இது சோடாலாம் எவ்வளோக்கா? 20ஆ? எல்லாமே 40ஆ? டிங்டாங்க 40, பன்னீர் சோடாவும் 40, சர்பத்தும் 40. தண்ணி 50. தண்ணி மட்டும் 50 ரூபா. இங்கே திரும்படா. இதுவும் 50 ரூபா. வாங்க போமா. எலக்ட்ரோ சேர்த்துருக்கா.
டேய் இவன் ஏன்டா ஓடிக்கிட்டு திரியிறேன் விளையாட்டா இருக்கா சட்டை பறக்கும் கொட்டை தெரியும் அதுக்கப்புறம் தான் சட்டை பறக்கும் என்ன தெரிக்குதா உனக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதா அம்மா டேய் சும்மா இருடா நீ பாட்டு மட்டும் பாடாதடா பா சரியான வியூ பாயிண்ட் இந்த இடமும் நல்லா இருக்கு இந்த இடமும் ம் வாசம் வந்து பாருங்க முதல்ல நாங்கள் வரையில் 8 பேர் இருந்தோம் இப்போ கவனிச்சிங்கன்னா எங்கள் டீமில் 7 பேர் தான் இருக்காங்க அது பர்த்டே பாய் ஆளக்காடா என்ன பாதி தூரத்தில் ஒருத்தர் கலந்துக்கிட்டேன் இன்னும் நாங்கள் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் போக வேண்டியதுதான் உள்ள இந்த இடம் நல்லாயிருக்கு நீங்கள் நின்று ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கெல்லாம் பாதை நல்லா படி போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கம்பி இருக்குது மலையை பிடிச்சி போகிறதுக்கு ஓகே இது எங்களோட 4வது கடை பிரான் மலையில் மேலே சரியான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஒரு ப்ரோ நிற்கிறாப்புல அவர் தான் வச்சுருக்காரு இந்த கடை இங்கேயும் அதே ரேட்டு தான் எல்லாமே வாட்டர் கேன் வந்து வாட்டர் தண்ணி பாட்டில் வந்து 50 ரூபா மற்ற எல்லாம் 40 ரூபா இப்போ தான் ஒரு பெரிய மாடு வருது சின்ன மாடு பின்தங்கிருச்சு பெரிய மாடு வந்துருச்சு புடி மாடு மாடு முறதள்ளி வருது நீயே வந்து பண்ணுவேன் ஃபேக் ஐடியில் இருடா வாடா 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 ஏரியா பாருக்கே இந்த அதை பாரு பெருசாக எதிர்பார்த்தேன் காப்பி அடிச்சு சோனி மியூசிக் அது கால் பிடிக்குதுடா ஓகே இங்கே நிறைய பேர் 7 ஷாட் விளாண்டுருக்காங்க இங்கே ஒரு பெரிய சரியான 7 ஷாட் இருக்கு இங்கே கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம் இங்கேயே கடை இருக்குப்பா ஓகே இது மொரட்டு 7 ஷாட்டாக இருக்குது ஓகே மறுபடியும் மேலே வந்துட்டோம் இங்கே கொஞ்சம் அதே என்ன ஃபோட்டோ உள்ளே இருக்குல்ல எல்லாரும் தான் எடுக்கிறேன் இவனுக்கு புடுக்க பாருங்கடா சரியான புடுக்கா இருக்கலாம் ஈஸ்வரம் கொடுக்குது தம்பி ஏதாவது குடிப்பியன்னு உட்காந்துருக்கு கொட்டையை தவிர வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் ஜூஸ் கடைக்காரங்க வாங்கிட்டாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னோர்கள் விளையாண்ட பல்லாங்குழி தாயம் இதில் வந்து தாயம் வரைஞ்சிருக்காங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் வாங்க மஞ்சள் வயசே முடிச்சு விட்டீங்க போங்க என்னடா இதில் கடந்து வர்றேன் இந்த ஆல்பா குரங்கு தேடி தான் வந்தேன் வேணாமணி எங்க வா ஆல்பா குரங்கு தேடி போவோம் மலை முகடுக்குள்ளே இந்த ஆல்பா குரங்குங்கிறது அங்கிட்டலாம் ஆளு நிற்கிறாங்க அதுதானே அதுதான் ஆல்பா குரங்கு இந்த ஆல்பா குரங்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அவனுக்கு கொட்டையை பாருங்க எத்தனை தண்டி இருக்குன்னு அது நல்லா பார்க்கலாம் ரொம்ப கொட்டை பெருசாக இருக்கும் புடுக்கு சின்னதாக இருக்கும் அவன் தான் ஆல்பா அப்படியே பேக் இவட சூப்பட்டுக்க ஐயா பாருங்க எத்த தண்டிடு ஐயா பாருங்க அவன் தான் இந்த ஆல்ஃபா நான் சொன்னேன்ல கொடி நம்ம அடுத்ததாக உணவு தேட போகணும் அடுத்து நம்ம ப்ரோட்டீன் தண்ணி தேடி போகணும் வாங்க போவோம் ஒரு வழியாக நான் சொன்ன மாதிரி அந்த ஆல்ஃபாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அது பொய் இல்லை ஆல்ஃபாங்கிறதுக்கு வந்து பட்டன் பெருசாக இருக்கு இது வந்து போயிட்டு வரேன் மேலே போயிட்டு வரேன் கடைசி 5வது கடை மேலே போயிட்டு வர மாட்டேன் ஹைட்டில் இப்போ சாப்பிட்டா சரி வராது ஏன்னா ஏற்கனவே
இது இங்கே வந்து பச்சிலாம் கிடைக்குதுப்பா. 3 பச்சி 10 ரூபாயாம். இதுதான் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது ரேட்டு. மற்றெல்லாம் பயங்கரமான ரேட்டு இங்கே. இந்த தண்ணியில் கால் வைக்கலாம்ல? வேணாமுடா வேணாமுடா அப்படிங்கிறார். ஏன்டா நல்ல தண்ணியாக தான்டா தெரியுது. ஷிட். அதில் பாரு புழுலாம் மிதக்குது. சாணி புழுலாம் மூத்திர வாட வருது. சீ தெரியாமல் கூட இதில் காலை வச்சிருது. மூத்திர வாட வருது. ஷிட். ஆஹா, இங்கே ஒரு வெற்றி விநாயகர் இருக்கார். ஆமாம் ஆமாம், ஓரமாக தாண்டா போட்டிருக்கீங்க. முருகாவா? விநாயகர் அது? அத்தாடி குள்ள ஒரு விநாயகர். அவங்க 2 பேர் 3மே விநாயகர் தான்டா. 3மே பிள்ளையார் தான் இருக்காங்க. ஓகே, அடுத்த இடத்துக்கு போவோம். அப்படியே அந்த விநாயகர் சிலையிலேருந்து இங்கிட்டு வந்தோம்னா எப்படி ஒரு வியூ பாயிண்ட். சிதம்பரம் கேட்டேன் அப்போவே, இந்த தொடர்ச்சி மலைன்னா தொடர்ச்சியாக இருக்கும்ல, ஏன் அப்படி இல்லைன்னு இப்போ இதில் நல்லா தெரியுது. இதுதான் தொடர்ச்சி, அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை. அங்கேருந்து முடிவுன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் இருந்து தான் கிழக்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம அப்படியே சொல்லிக்கிறோம் ஆரம்பிக்குதுன்னு. ஆமாம், அது அடுத்து அங்கே போவோம். இந்த இருக்குது, கீழே இருக்குது. ஓகே, கீழே போவோம். 2 இதுமே இருக்கும். இல்லை, அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வேணால் உருவாக்கிக்கலாம். அந்த கும்புறாவை பாரு தொழுகிறாக, நம்மளும் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த வீடியோவை எப்படிமா போட்டிருப்பாங்க, ஹிந்து முஸ்லீம் நட்பு அப்படின்னு. அதெல்லாம் என்ன, நம்ம ஊரில் எல்லாம் ஒன்றா தான் இருக்கா, சும்மா அவங்க கதை. நான் பேசுனேன்னு வச்சுக்க, அடுத்த பிரியாணி மேன் நான் தான். இந்த இடத்துல ஒரு அதுலேயும் இருக்கு பாரு அந்த குட்டி மீன். அந்த ஆரஞ்சு தெரியுது பாரு, இதில் ஒரு குட்டி மீன். இல்லைடா, சிச்சுலட்டு இல்லைடா, இது என்ன மீன்னே தெரியலடா. ஒரு மீன் வளர்க்குற மீன் தான், இதுவும் கப்பீஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொண்டாந்து விட்ருக்காங்க இதில். ஓகே, அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கே தான் அந்த தர்கா இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து முருகர் கோயில். போய் பார்ப்போம் முதல்ல. இதில் இருந்து அந்த கப்பீஸை பார்த்துட்டு இவன் எடுப்பா ஆத்தாடி. ஆத்தே ஃபங்கஸ் இருக்கும், வாயெல்லாம் குப்பிளிக்க கூடாது. மிருதன் படத்தில் வர மாதிரி வந்துடும் அப்புறம் சாம்பி ஆகி. இருக்கு. இது என்னடா அது? கையோட கொண்டு போயிருவாப்பிளே வாலியே. பொங்க பொங்க. ஓகே, இதான் அந்த தர்கா. உள்ளே தொழுகிறாங்க. நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அடுத்த ரவுண்டு மேலே போகணும். வீடா? ஆமாண்டா, இங்கே தங்கியிருக்காடா. இந்தா போ, இந்த சைடில் இருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதான் இருக்கா, கிளம்ப வேண்டியதான். எங்கே முருகர் இருப்பாருன்னு சொன்னாங்க. இவர் தான்
இதோட 4 தடவை அந்த பாட்டு பாடிட்டியடா, சும்மாவே இருக்குடா. எங்க பாலமுருகன் போட்டுருக்காரு. ஓகே, இதுதான் இந்த இது என்ன சிவகிரியா? ஐயோ தலைமலை இல்லை, பிரான்மலையோட முருகர் கோயில் இங்கே தான் இருக்கார். அந்த முருகர் பாலமுருகர். அங்கே நம்ம தர்கா இருக்குது, தர்காவுக்கும் போயாச்சு. அங்கே மேலே விநாயகர் இருந்தார், அவரையும் பார்த்தாச்சு. என்ன கொஞ்சம் அங்கே அமைதியாக இருந்தோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியாதது, அங்கே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, கிளம்பிட்டோம். பார்க்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. போப்பா தம்பி, கிளம்புப்பா. பங்காளி ஐயாவு சாப்பிட்டீங்களா? என்ன இங்கே வர்றீங்க தம்பி? உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல, தெரியும் நினைக்கிறேன். அந்த இடத்துல மழை பெய்யுது, அழகாக இருக்குது. மலையிலேருந்து மலையை பார்க்குறது சூப்பராக இருக்குது. அந்த ஊர் ஃபுல்லாக பெய்யுது. அந்த அங்கேயும் மழை பெய்யுது, அந்த இடத்துலையும். அது இது தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். மூணு பஜ்ஜி பத்தா? மோர் ஐஸ் போட்டேன். ஐஸ் போடலைன்னா 20. ஐஸ் மோர் வாங்க. ஐஸ் மோர் வேணுங்கிறது ஐஸ் மோர். எனக்கு என்ன வரல ஆயா? கிளாஸ் இல்லையா? பயந்துட்டேன், ஆடி போயிட்டேன். மூக்கில் விட்டு கட்டினார், பயந்துட்டு. இவர் ஏன் இப்படி முழிக்கிறாரு? முருகன் பார்த்துட்டு இருக்காருல்ல. இதுதான் இந்த 30 ரூபா மோர் ஒத்துனது ஐஸ் போட்டு கொடுக்குறாங்க ஆயா. உண்மையில சர்பத்துக்கு இது நல்லா இருக்கு. ஆமாம், நீங்கள் இதை சொல்லிடுங்க. கீழே 2 இடத்துல சர்பத்து தான் கொடுக்குறாங்க. சர்பத்து கீழே 2 இல்லை 4 கடை தாண்டி வந்திருக்கோம். 4 கடை சர்பத்து குடிக்கிறவங்க இந்த மாதிரி மோர் ஐஸ் மோர் குடிச்சிங்கன்னா மேலே தெளிவாக சொல்லுங்க. மேலே தான் ஐஸ் மோர் இருக்கா? ஐயோ, மேலே இருக்க கடையில் தான் கம்மியாகவும் இருக்குது, கீழே நல்லாவும் இருக்கு, ஃப்ரீயாகவும். இங்கே வந்து சிங்கிள் மோர் வந்து 20 ரூபா, அதில் வந்து ஐஸ் போட்டு கொடுத்தா வந்து தண்ணி இருக்குண்ணே ஃப்ரீயா. நான் 30 ரூபா தான். அப்புறம் இங்கே மண்வான தண்ணி ஃப்ரீ. நீங்கள் கீழே வாங்கினா 50 ரூபா ஒரு பாட்டில். ஆமாம், மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி. ஆமாம், குடிச்சுக்கலாமோ? கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஐயோ கொட்டிட்டு கொண்டாப்பா. இங்கே இந்த தாத்தா கடையில் வந்து பஜ்ஜி வந்து 3 பஜ்ஜி எவ்வளோடா? 10 ரூபாயா? 10 ரூபா. பரவாயில்ல, நல்லா இருப்பார். இங்கே ஒரு கழுகு நிற்கிது, அப்படியே கிளிச்சாகி நிற்கிது, பறந்தோடையே நிற்கிது வானத்தில். ரெண்டுமே வந்து அப்படியே கிளிச்சாகி நிற்கிது, செம்மையாக இருக்கு. செருப்பை கழட்டிருங்களா, கையில் கூட வச்சுக்கோங்கடா எல்லாரும். வேணாண்டா, செருப்பெல்லாம் போடாதீங்களா. பாதி பேர் இங்கே மலைக்கு வரவங்க எல்லாருமே செருப்பை கழட்டிடுறது நல்லது. முடிஞ்ச வரையும் ட்ரெக்கிங் ஷூ போட்டுக்கோங்க. எல்லோரும் வீடியோவில் சொல்லுவாங்க, இப்போ நானும் சொல்லிட்டேன் அதை. ஏன்னா எனக்கே மொட்டை அடிச்சிட்டாங்க இப்போ. வயிறு வேறு. நானும் இப்போ ஒரு இடத்துல வலிக்கி விட்டு கொடுக்க தெரிஞ்சுட்டேன். சரி, இறங்குற ஈஸியாக தான் இருக்குது. இந்த கேமரா வச்சுக்கிட்டு தான் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல.
சரியான குரங்கா இருக்கும் போல எப்பா அது. கிழட்டு முரட்டு குரங்கு. அதே அதை போட்டுறாத. கண்டிப்பா போடுவேன், இன்ட்ரோலே போடுவேன். அடுத்தடி அதே அதை போட்டுறாத. அப்புட்டு வாடற கூட்டம். அன்சார்ட்டட் மாதிரி இருக்குல்ல. ஒருத்தர் நிற்கிற பொசிஷனை வச்சே சொல்லுவேன், அந்த பையன் ரத்தம் பார்த்த பையலா இல்லை ரத்தம் பார்க்க. இப்போ நல்ல பையன், சி நல்ல பையலா, இப்படிலாம் வராதே. பழகுப்பா, அச்சாரசன் நான் எடுத்துக்கிறேன். அச்சாரசன் எட்டி போடுறா, சி போடுறா. பேசுப்பா தம்பி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? நீங்கள் மலையை பாதியில வந்தவன் பாதியிலே போயிட்டான். நல்லா இருந்துச்சு, நெஞ்ச பிடிச்சி கவிருச்சு. தம்பி மேலே வராதே ஒரு குறையாகி போச்சு. இருந்தாலும் ரொம்ப டஃப்பு. நான் வந்திருந்தேன்னா பெரிய கேட்டாங்க வரையிலாம் நல்லா பேசிட்டு வந்தில்ல, இந்த எதிர்பார்த்த அளவு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்த குன்றக்கூடிய அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சான். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி ஆகி போச்சு. அப்படி வா, இந்த மலைக்கு நேரம் வாடா, டக்குன்னு வாங்கடா. இப்போ யோசிச்சு ஒழுங்கா நீ சொல்லலைனால இருக்கு. சொல்லு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காலெல்லாம் செமையாக வலிக்குது. இப்போ கால் வலிக்குதா? அவ்வளோதானா? எனக்கு வந்து எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு. எதையோ சாதிச்ச மாதிரி. சொல்ல போனா இரு இப்படி தான் வரணும். பேசு பேசு. நம்ம அது என்ன படம்? பெரியவனே ரகுமானே. பெரியவனே ரகுமான். கோட் லைஃப். ஆடு ஜீவிதம் படத்துல மாதிரி ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்ன அங்கே ஒரே வெள்ளையா மண்ணா இருந்துச்சு, இங்கே பச்சை பசேன்னு மரமா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆகி போச்சு. ஆனால் நான் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டு. இது நாங்கள் நினச்ச அளவுக்கு சின்னதாக இருக்கும்னு நினச்சோம். இவ்வளோ பெரிய மலை இருக்கும்னு எப்படி வா பார்க்கல. வா 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 இப்படி வா, கேட்டுக்குள்ள வா. ஓரளவுக்கு மேலே முடியலை, கால் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல. வாட்டர் கேன் வேறு ஒன்று தான் எடுத்துகிட்டு போனோம். வாட்டர் கேனை பற்றி சொல்லிடுங்க, கடையை பற்றி சொல்லிடுங்க. வாங்க கேட்டுக்குள்ள வாடா, அச்சாரஸ் வாடா. இங்கே வரீங்கன்னா கொண்டு வரணும், தண்ணி கொண்டாந்துருங்க. ஆமாம்மா, தண்ணி 50 ரூபா. இங்கே தண்ணி வாட்டர் கேன் வந்து ஒரு பாட்டில் 4 லிட்டர் கொண்டு வாங்க. 4 பாட்டில் அடிச்சு எத்தனை பேர் வரோமோ அத்தனை பாட்டில் அந்த மாதிரி கொண்டாந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு 600 700 கிட்ட செலவாயிருச்சு தண்ணிக்கு. தண்ணி இந்த சர்பத் புடி நான் எடுக்கிறேன். நான் பேசுகிறேன் மட்டும் 700 யார் வேணா பிடிங்க. ஓகே, நம்மளுக்கு இதுதான் தொடக்கம். இங்கே வர பட்ஜெட்டுக்கு வந்து வேற லெவலில் இருக்கும். ராம்நகர்ல இருந்து பிடிக்க போறேன். தேவகோட்டையில இருந்து வர பட்ஜெட், தேவகோட்டையில இருந்து 60 கிலோமீட்டர். எங்களுக்கு வந்து எவ்வளவு காரைக்குடி சிவகங்கையில இப்படி ஒரு இடம் இருக்கிறது இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். இப்பதான் தெரியும். அந்த பின்னாடி தள்ளி சும்மா அந்த உச்சி பார்த்தீங்கன்னா கவர் பண்றான். அதுல அது முடியாம பாதை இருக்கு, அது முடியாம போயிட்டு வந்தோம். பட்ஜெட் சொல்லணும். பட்ஜெட் வந்து வந்ததுக்கு வந்து 300 200 வண்டிக்கு பெட்ரோல் போட்டது. ஆனா இங்க வந்து 800 ரூபா ஆச்சு வெறும் வாட்டர் பாட்டில். அதனால வந்து எப்பவுமே மறக்காம ஒரு ஆளுக்கு சொல்லு, வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, தண்ணி பிடிச்சிக்கோங்க. வேற என்ன, ஷூ நல்ல ஷூ போட்டுக்கோங்க. அதான் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாவே நமக்கு மாதிரி உள்ள ஆளுகள்லாம் கொஞ்சம் கண்டிப்பா அள்ளிடுவார். நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். என்றுமே அள்ளிடுவார். அருள் விடுவார். வந்து வாட்டர் கேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, 50 ரூபா. ஆனா வந்து மேல ஹைட்ல ஒரு இது இருக்கு. மொத்தம் 5 கடை இருக்கு. 5 கடையில வந்து லாஸ்ட்ல இருக்க 5வது கடையில வந்து எல்லாமே கம்மியா இருக்கு. இங்க வந்து 40 ரூபா மோர் வந்து மற்ற 4 கடையில 40 ரூபா, மேல இருக்க கடையில 20 ரூபா தான் மோர்.
இப்போ பேசிக்க அவ்வளோ தூரம் மேலையும் கொண்டு போறாங்க, அதே நம்ம குறையா சொல்ல முடியாது. 3 பச்சி அதை சொல்லி அதுவுமே பெருசா அது சாப்பிடலடா அதால எப்படி சொன்னாரு அது வரைக்கும் வந்துட்டே நெஞ்சு வலிச்சிருச்சு எனக்கு. அதுக்கு மேல அவ்வளவுதானே, மேல அது வரைக்கும் வந்துட்டேன் ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சு. எப்படி அது வர அந்த அதெல்லாம் வந்தேனா இங்கிட்டு வாங்கடா. அதுக்கு மேலதான் அதுக்கப்புறம் ஒருத்தர் போய்கிட்டு சொன்னாரு இன்னொரு பாதி மலை இருக்குன்னு. ஐயா நீ எங்களுக்கு போன் அடிச்சிருக்கலாம்ல, குழப்பி விட்டுருக்கிறேன். அடிச்சேன் போன போல 10 ரூபாய்க்கு 3 பச்சி வர வந்துட்டாரு. அதுதாங்க இதுல 10 ரூபாய்க்கு 3 பச்சி சும்மா சொல்லக்கூடாது, செம்மையா இருந்துச்சு. அந்த ஆயா கடையில பச்சி டேஸ்ட் உண்மையாவே ஒர்த்து. என்னடா நடந்துகிட்டே இருக்கீங்க ஒரு கரெக்டான இடத்துல பதத்துல கரெக்டான இந்த மாவு பஜ்ஜின்னு வச்சுக்கோங்க. கடலை மாவா அது என்ன மாவுன்னு தெரியல, நல்லா நல்லா பச்சி மாவு. இந்த பாதையை காட்டு, இதுக்கு உள்ள சூப்பரா இருக்கு. நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். குளிக்கலாம், சூப்பரா இருந்துச்சு. தண்ணி இருக்கு, அள்ளி குளிக்கலாம். இப்போ நாங்க திரும்பி போக போறோம். ஒரு மாதிரி கால்லாம் இப்போ வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. சிறுமலை முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஊர்ல வந்து விரான்மலை முடிச்சாச்சு. அடுத்து எந்த ஒரு மலைன்னு பார்க்கணும். ரெங்கமலை. உங்களுக்கு ஏதாச்சும் மலை தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ஸ்ல ரெங்கமலை. இந்த மலை போயிடுவோம். அடுத்து ரெங்கமலையா பர்வத மலையா இல்ல அப்படின்னு என்ன பின்னாடி போங்கனே, பாதியிலே வந்துடாதியா, பின்னாடி போங்கனே. பெருசா இருக்குன்னு சொல்லி பாதியிலே வந்துடாதியா. போக ஈஸியா வேற லெவலில் இருக்கு. மேலே லொக்கேஷனு இங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. எடுக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். அது சுற்றிட்டு போகலாம். இன்னும் 2 பேர் வந்தாங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு. காலெலாம் இருப்பாங்க பாருங்க, என் காலை பாருங்க. ஒரு நாள் நடக்க முடியுது. நல்லா இருக்கு. உள்ள ஊர் தம்பி தூங்குறா தம்பி வா அந்த ஊரணியை காமி. உள்ள ஊர் நீ குளிக்கலாமா? ஊருன்னு இல்ல சொரங்க மாதிரி இல்ல குளிக்கலாமா? வெளியாளுங்க வந்தா நல்லா இருக்கும், நல்ல தண்ணி. ஓகே பாத்துக்கங்க, தம்பி சொல்லியிருக்காப்ல. அடுத்த தடவை ஊர் தான் தம்பி. யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரைட் சைடு பேருடா ரிஷப் ரிஷாப் விஷால் ரிஷால் விஷாலுக்கு ரிஷால்னு வச்சிருக்காங்க. ஓகேடா தம்பி, நன்றிடா தம்பி. ஓகே இதோட முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். ஃப்ளைட் பாருங்க பக்கத்துல போகுது. ரைட் பக்கத்துல போகுது, தெரியாது. ஓகே காணா போயிருச்சு. சரி ஓகே, நன்றி வணக்கம். வாங்கடா டேய். நன்றி வணக்கம் சொல்லுங்க. நன்றி வணக்கம். ஷோ எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி சோகமா பேசு. இது எப்படி நன்றி வணக்கம் சொல்லணும்? வந்தோம்ல நன்றி வணக்கம். நான் இது மழை வந்துச்சு. கடவுள் வாழ்த்து படங்க. கடவுள் வாழ்த்தா? ஆமா, மேல மழை வந்து நீராடும் கடவுள் மேலே படல. அது என்னமோ கிடைச்சிருக்கு. நண்பர்களே இங்க பாருங்க, சட்டி. இப்போ வந்து இந்த மாதிரி பொது இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் போடாதீங்க. நன்றி வணக்கம். எடுத்து அங்கேயே போட்டாரு. இந்த இது என்னன்னு பாரு. ஸ்கிப்ட் போட்டு வந்து நின்றுருக்காரு, வேற ஒண்ணுமே இல்ல. இது என்னதுன்னு வரைஞ்சிருக்காங்க. இது பூரா தம்பி, இது மாட்டு பால். ஏதோ வரைஞ்சிருக்காங்க. இது எதுல வரைஞ்சிருக்காங்க? சாக் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மாட்டு பாலாமல. அண்ணே இந்தாங்க, நன்றி வணக்கம் சொல்லுனே. நன்றி வணக்கம் சொல்லுனே. இது நன்றி வணக்கம். பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றி குண்டி நன்றி. அப்புறம் என்ன சூரி மொட்டை குண்டியோட நடிச்சாரு. டேய் போடா. இதில் வந்து புரோட்டீன் இருக்குது. இதை தனியாக எடுத்துட்டு அப்படியே உள்ள ஒன்று தின்னு காட்டுறா. அவர் தின்னு காட்டுறாரு. நத்தை பறக்குது, கொட்டை தெரிக்குது. ஏறுப்பா. கடிக்குதுடா கண்டார ஒளிட்டு அப்படின்னு அம்மாச்சி சொன்னாங்க. அடேங்கப்பா, யார் வேணாலும் ஆட்டலாம் மணிய. இவர் என்னப்பா நடுவுல போய் நடுவுல ஆட்ட முடியாது. அட்டை வருது. இவர் என்னங்க, இவர் யாருப்பா? அவரு இவர் யாருங்க கூப்பிட்டு? மியூசிக் டைரக்டர், அப்கமிங் மியூசிக் டைரக்டர். மூக்கு நோண்டிட்டாரா? ஆத்தாடி பணக்காரன் ஆயிடுச்சு. நான் பணக்காரன் ஆயிருக்கேன். கோல்டு கிடைச்சிருக்கேன். இங்க வந்து எனக்கு தங்கலான் இந்த மாதிரி கோல்டு கிடைச்சு. ஆமாண்ணே, இங்கனக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கு. பெஞ்சன பெஞ்சன உங்க விளையாட்ட வர்றாங்க.
கால் பிடிச்சிக்கிச்சா. இந்த சைடு போய் பார்த்துட்டு வருமா? இங்கேயே கிடா விட்றாங்க எல்லாமே. ஏய் வாடா எரிஸ், இதில் போய் பார்த்துட்டு வரோம்டா. எரிஸ் இதுதான் முடி வெட்டுற இடம். முடி கொட்டுறோம். சரி ஓ பார்க்க